திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் அவர் இன்று தருமபுரி மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என விமர்சனம் செய்தார். போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமானதால் குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று பெண்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஏற்பட்டு விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டது. இந்த போதை ஆசாமியால், கஞ்சா போதை ஆசாமியால் தமிழகத்தில் அன்றாடம் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை.